ஓகே, ஹாய் சோல்ஜர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, காமன்வெல்த் கேம்ஸ் இப்போ ரீசெண்டா இப்போ நடந்துட்டு இருக்குல்ல, அதாவது இந்த ஜூலை 23 இருந்து ஆகஸ்ட் 2 வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ்கோ, ஸ்காட்லாந்து நாட்டில் வந்து நடந்துட்டு இருக்கு. இதுல இருந்து நம்ம இந்தியா சார்பில் சரி ஒரு 74 சம்திங் கண்ட்ரீஸ்ல வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, நிறைய பேர் மெடல் பண்றாங்க. நான் கேட்க போற கேள்விகள்லாம் ஒரு சிலருக்கு மனசை புண்படுத்த மாதிரி இருக்கலாம். பரவாயில்ல, கேட்டுக்கங்க. இல்லைன்னா கேட்க முடியலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம பேச வேண்டிய நிலைமையில இருக்கும். ஏன்னா ஸ்போர்ட்ஸை பத்தி இவ்வளவு தாழ்வா பேசுறேன்னு நீங்க நினைக்க வேணாம். நம்ம வந்து எவ்வளோ எந்தெந்த விஷயத்திலயோ நம்ம சக்சஸ் பண்றோம், அச்சீவ் பண்றோம், போயிட்டு இருக்கோம். ஆனா வேர்ல்டுலயே நம்ம தான் இப்ப டாப்ல இருக்கோம் மக்கள் தொகையில. அதை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு இந்தியால இருந்து ஒரு 122 அத்லெட்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்றாங்க இந்த ஈவெண்ட்டுக்கு, காமன்வெல்த் கேம்ஸ்க்கு. ஸோ இதுல நம்மளால ஒரு டாப் ஃபைனல் ரிசல்ட் வரும்போது செக் பண்ணலாம் எவ்வளவு ரேங்க் வராங்கன்னு. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை கொஞ்சம் மேல வந்தா சந்தோஷமா இருக்கும். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இப்ப நம்ம இருக்கிற நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, டோட்டல் 10 மெடல்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். இப்ப 23 இருந்து ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு 28 ஆயிடுச்சு. இன்னைக்கு நிலவரம் வரைக்கும் 10 மெடல்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். அதுல ரெண்டு வந்து வெயிட் லிஃப்டிங் அண்ட் பேரா அத்லெட்டிக்ஸ் அதுல வந்து எடுத்திருக்கோம். அது உமன் ஷார்ட் புட் அவங்க எடுத்திருக்காங்க. லைக் இப்ப இந்த அத்லெட்டிக்ஸ் ஈவெண்ட் நம்ம எடுக்கும்போது நார்மல் அத்லெட்டை விட பேரா அத்லெட்ஸ் வந்து நிறைய அச்சீவ் பண்றாங்க. ஸோ அவங்க எல்லாருமே நான் வெல்கம் பண்றேன், நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணுவோம். ஏன்னா பேரா அத்லெட்ஸ் தான் லாஸ்ட் ஒலிம்பிக்லயும் சரி, அதுக்கு முந்தின ஒலிம்பிக்லயும் சரி, நிறைய இந்த காமன்வெல்த் இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ல நிறைய மெடல் வாங்கி கொடுக்கறது இந்த பேரா அத்லெட்ஸ் தான். ஸோ அவங்க கண்டிப்பா அவங்க என்கரேஜ் பண்ணி மேல கொண்டு வரணும். எங்க நடந்து சொல்றேன், 122 பேர் தான் அத்லெட்ஸ் பார்ட்டிசிபேஷன் பண்றாங்க. இது நமக்கு எவ்வளவு ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம நாட்டுல இப்ப மக்கள் தொகையில மேல இருக்கும்போது ஓடுறதுக்கு ஒரு கேம் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நம்மகிட்ட ஒரு வீரர்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி எவனோ கேள்வி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு தான் நம்ம பதில் சொல்ல முடியாம தண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து மொத்தம் 10 மெடல். அதுல 5 வந்து பிரான்ஸ், 3 வந்து சில்வர். இதுல டாப்ல இருக்கிறது ஆஸ்திரேலியா. அவங்க தான் இப்போதைக்கு டாப்ல போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றும் மெடல் பண்ண ரிசல்ட் போடுவாங்கல்ல, அதுல ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட். நம்ம வந்து 8th பொசிஷன்ல இருக்கோம். ஸோ இது வந்து என்னென்ன ஈவெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுவுமே எனக்கு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து இப்ப வந்து 10 ஈவெண்ட் தான் இருக்கு, 10 கேம்ஸ் தான் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து அதிகமான கேம்ஸ் இருந்துச்சு. ஸோ லைக் காமன்வெல்த்ன்றது உங்களுக்கு தெரியும், 4 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, நடத்த ஒரு ஈவெண்ட். இது வந்து லாஸ்ட் இயர் 19 கேம்ஸ் ஏதோ சம்திங் இருந்துச்சு. இந்த வருஷம் 10 ஈவெண்ட் தான் இருக்கு, 10 கேம்ஸ் தான் இருக்கு. ஏன்னு கேட்டதுக்கு பட்ஜெட் இல்ல, இது வந்து ஆர்கனைஸ் பண்ணி நடத்தி முடிக்கிறதுக்கு காசு இல்ல, அதனால வந்து ஒரு சில கேம்ஸ் எல்லாம் குறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு சைடு என்ன சொல்றாங்க, பொலிட்டிக்கல் சைட்ல இருந்து இப்படிலாம் இந்த மாதிரி இந்தியன் அத்லெட் வந்து வின் பண்ற ஈவெண்டா பார்த்து எடுத்துட்டாங்க, இதனால இந்தியால அத்லெட்ஸ் வந்து நிறைய மெடல் பண்ண முடியாம போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இருக்கிறது இதுல மெடல் பண்ணிக்க பாத்தீங்கன்னா அத்லெட்டிக்ஸ்ல பண்ணிருப்பாங்க, வேற என்ன பண்ணிருப்பாங்க, வெயிட் லிஃப்டிங்ல பண்ணிருப்பாங்க, பேரா அத்லெட்டிக்ஸ் அவங்க தான் பண்ணிருக்காங்க. ஸோ மற்ற கேம்லாம் எப்ப மெடல் பண்றது, நம்ம எப்போ ஒரு டாப் ரேங்க்ல வருது, நம்மளும் இப்ப பெருமையா இதை பத்தி பேசுறது. நான் இப்படி சொல்றேன், நீங்க தப்பா நினைக்க வேணாம். நீங்க எல்லாருமே நீங்க சக்சஸ் பண்ணணும், அதுதான். இப்ப நான் வந்து தமிழ்நாடு அப்படின்னு நான் பேசாம இந்தியனா பார்த்து பேசுறதுனால இது நமக்குன்னு ஒரு மரியாதை, அவமரியாதை மாதிரி தானே. இப்ப காமன்வெல்த்ன்றது இத்தனை கண்ட்ரீஸ்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. பட் ஆனா நம்ம கண்ட்ரில இருந்து இத்தனை மக்கள் தொகையை வச்சுட்டு இவ்வளவுதான் மெடல் பண்ணிக்கீங்களா, நீங்களா என்னடா அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாங்க அப்படின்னா நமக்கு தான் அது வந்து வெக்கக்கேடு. அதனால சொல்றேன், நல்ல நிறைய அத்லெட்ஸ் உருவாக்குங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அவங்க ஓட விடுங்க, ஜெயிக்கட்டும். நிறைய ஒரு வாய்ப்பு உருவாக்குங்க. வாய்ப்பு உருவாக்குன்னு சொன்னோட எனக்கு ஞாபகம் வருது. நம்ம லாஸ்டா ஏதோ ஒரு ரீல்ஸ்ல நான் பார்த்திருந்தேன். அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீரஜ் சோப்ரா வந்து மெடல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து இதெல்லாம் கொடுத்தாங்க, மெடல் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவருக்கு வந்து இந்த பதவி எல்லாம் கொடுக்குறாங்க, இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஏன் மெடல் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து சூஸ் பண்ணணும், இதெல்லாம் இவங்களுக்கு கொடுக்கலாம், இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. மெடல் பண்றதுக்கு முன்னாடியே ஒருத்தன் கஷ்டப்பட்டு மேல வரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கால, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி அவனுக்கு ஏதாவது நல்லது செஞ்சோம் அப்படின்னா அவன் இன்னுமே எஃபர்ட் போட்டு மேல வரக்கான வழியை பார்ப்பான். மெடல் பண்ணாதான் உனக்கு இது, நீ வின் பண்ணாதான் உனக்கு இது அப்படின்னு சொன்னா நிறைய பேர்கிட்ட பொருளாதார ரீதியா மேல வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கும். அவனுக்கு அந்த இதில் முன்னாடியே கொடுத்து உதவுனா கண்டிப்பா நம்மளோட கண்ட்ரி மேல எங்கேயோ வரலாம். அது யாருக்கு ஐடியா வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ இப்போ காமன்வெல்த் இன்னைக்கு நிலவரப்படி நான் இதை உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன். இன்னும் நம்ம கூட தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம இந்தியன்ஸ் அத்லெட்ஸ் என்னென்ன மெடல் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் நான் 1 by 1 உங்களுக்கு நான் டீச் பண்றேன்.
ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது காமன்வெல்த்ல யாராவது மெடல் பண்றது யாராவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ, பாய்.